அந்த புள்ளியை நம்ம திரு சுப்பிரமணியத்தை கேட்கலாம். மக்கள் இங்க வந்து திமுக மீதான விமர்சனங்களை வைப்பதற்கு, திமுக அரசின் மீதான விமர்சனங்களை வைப்பதற்கு அவர் முழு நேரத்தை செலவிடுவதற்கு பதிலாக மீண்டும் மீண்டும் கூட்டணி ஆட்சி உள்ளிட்ட அம்சங்களை விளக்க வேண்டிய இடத்துக்கு அவரை தள்ளுகிறது பாஜக அல்லது பாஜகவுடைய தலைவர்கள் அப்படிங்கிற பார்வையை எப்படி பாக்குறீங்க? பாஜக தள்ளல, திமுக தள்ளுறாங்க. திமுக உட்பட திமுக நரேட்டிவ் செட் பண்ணி பாஜக இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்க. அமித்ஷா அவருடைய பேட்டிக்கெல்லாம் திமுக நரேட்டிவ் செட் பண்ண முடியுமா சார்? இல்ல. அதாவது நான் சொல்றேன், முதல்ல வந்து அதிமுக பாஜக ஒன்றாக இருந்த போது திமுக என்ன சொன்னாங்க, நீங்க வந்து வெளியில வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாடு நலன் கருதி வெளியில வரணும். வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, பாஜகவோட பி டீமாக மீண்டும் அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்டாலின் ஐயா சொன்ன வார்த்தைகள். இப்ப என்ன பண்றாங்க, இப்ப அதே வந்து கூட்டணி அரசு அதை வச்சு நரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க. சார், தமிழகத்துல இன்னைக்கு தேதியில எந்த ஒரு பெரிய கட்சியும் தனியாக களம் காண முடியாது. இது ஏன் வந்து அதிமுக மட்டுமே பொருத்தி பாக்குறோம், பாஜக பொருத்தி பாக்குறோம். கூட்டணி இல்லாம இன்னைக்கு வருகிற 2026 தேர்தலில் எந்த கட்சியும் களம் காண முடியாது. அது திமுக வந்து இதுவரை களம் கண்டதே கிடையாது. அதிமுக ஒரு வாட்டி வந்து தனியாக களம் கண்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கும்போது ஏன் வந்து இந்த கேள்வி மட்டும் கூட்டணி ஆட்சி, கூட்டணி அரசு அப்படின்றது வந்து அதிமுக என்டிஏ கூட்டணி மட்டுமே வைத்து பேசும் பொருளாக இருக்கிறது. ஏன் வந்து இவங்களோட கூட்டணியில இருக்கிற கட்சிகள், திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் வெளிப்படையா அப்படி ஒரு டிமாண்ட வைக்கிறது இல்ல, ஆனா அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜக இல்ல வெளிப்படையா டிமாண்ட வைக்கிறாங்க. உட்கட்சி கூட்டத்துல வைக்கிறாங்க, வெளியில பேச முடியல. அந்த அளவுக்கு வெளிப்படையா வைக்கிறது இல்லன்னு அதான் அவ்வளவு ஜனநாயகம் இருக்கு அந்த கூட்டணியில. என்டிஏ கூட்டணியில அவ்வளவு ஜனநாயகம் இருக்குது. பகுத்தறிவாதிகள் உள்ள அந்த கூட்டணியில வந்து, அதாவது வைகோ சொல்றாரு, ஒரு 12-15 சீட்டுக்கு மேல கிடைச்சாதான் நம்ம வந்து ஒரு எதிர்கட்சியாக போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு துரை வைகோ சொல்றாரு. ஆனா அந்த வந்து வெளியில வந்து பேசுவதற்கு பெரும் தலைவர் வைகோ அவர்களுக்கு வந்து அங்க பொது மேடையில கேட்கறாங்க கேள்வி, புறந்தள்ளிட்டு போறாரு அந்த கேள்வியை. அப்படி இருக்கும்போது ஆனா இங்க என்ன சொல்றாங்க, வைகோட வியூகமா இருக்காதா, எதை எப்ப பேசணும் எங்க பேசணும்? திருமாவளவன் சொல்றாரு, இந்த கூட்டணி ஆட்சி அல்லது இடங்கள் எல்லாமே எங்கே எப்போது செய்யணும்னு எனக்கு தெரியுங்கிறார். என்ன சொல்றாருன்னா, எந்த தேர்தலையும் தனித்து போட்டியிடாத விசிக, எங்களுடைய பலம் என்னன்னே தெரியாத விசிக, ஆனா நாங்க இதுவரைக்கும் பெற்றுக்கக்கூடிய இடங்களும் அதுக்கான பேர வலிமையும் எனக்கு இருக்குது, அதனால எப்போ என்னவா செய்யணும்னு எனக்கு தெரியும்ன்றார். அவர் ஆலோசனை சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கு சொல்றாரு. இன்னைக்கு கட்சிக்கான அங்கீகாரத்தை வாங்கியிருக்காரு. இல்ல, அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, திமுக கூட்டணிக்கு விழுகின்ற 4 ஓட்டுல 1 ஓட்டு எங்களுதுன்றாரு. 25% ஓட்டு எங்களுது. திராவிட ஸ்டாலின் ஐயா மறுத்தாரா? 25% ஓட்டு அவங்கள்ட்ட தான் வந்தது. இப்ப நீங்க சொல்றதுல ஒரு முரண் வருது பாருங்களேன் திரு சுப்பிரமணி. அங்க ஜனநாயகம் இல்லன்றீங்க, ஆனா ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கக்கூடிய மேடையிலே திருமாவளவன் இதை சொன்னாரு, ஸ்டாலின் மறுத்தாரான்னு கேக்குறீங்க. அப்ப இந்த 2 முரண் நீங்க தான் பதில் சொல்லணும். அதுல நீங்க சொல்றதே 34 தொகுதிகள்ல 25% கிட்டத்தட்ட 60 தொகுதிகள் கொடுக்கணும். கொடுத்தீங்களா? நீங்க நீங்க மட்டும் பேசிட்டு போங்க, அவ்வளவுதான். நான் பதிலே சொல்ல மாட்டேன். இது ஜனநாயகமா? புரியுதுங்களா? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, கூட்டணி ஆட்சி இங்க வருகின்ற 2026 என்டிஏ தலைமையில கூட்டணி ஆட்சி இருக்குன்றாங்க. பாஜக என்ன நம்புதுன்னா, இவர்கள் நிக்க போகிற 40-50 தொகுதிகள்ல வந்து மெஜாரிட்டியான தொகுதிகள் வின் பண்ணி எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துல வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 தொகுதிகளுக்கு மேல வந்தா எதிர்கட்சி தலைவர் வந்துருவாங்க இல்லையா? அந்த நம்பிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி அரசு அமையும். எடப்பாடி அவர் என்ன சொல்றாருன்னா, 150 தொகுதிக்கு மேல நிப்போம் நாங்க, அதுல பெரும்பான்மை வரும். இருவரோட நம்பிக்கையா தான் பார்க்கணுமே தவிர இது வந்து ஒருத்தர வந்து குழப்பறதா வந்துடாது சார். தமிழ்நாட்டுல இது வரைக்கும் கூட்டணி ஆட்சி அமையல. இன்னொன்னு, நீங்க அதுக்கு முன்னாடி சொல்றது வேற. திரு எடப்பாடி பழனிசாமி விளக்கிய பிறகு, அழுத்தமா சொன்ன பிறகு, அதுக்கு பிறகு அதுல வேற விதமான ஒரு கருத்து வர்றது குழப்பறதுதானே. என்ன இருக்கலாம், அது ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும், கூட்டணியில ஆட்சியில் இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா அது எங்க என்ன போரம்ல பேசணுங்கிறதான விஷயம். பொதுமக்கள்கிட்ட சொல்றாங்க, அதை நம்பி மக்கள் வந்து வாக்களிப்பாங்க. மக்கள் வந்து பாஜகவை ரெப்ரசென்ட் பண்ணணும், அமைச்சரவை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நிறைய வாக்கு வித்தியாசத்துல பாஜகவை வெல்ல வைப்பாங்கன்றதுதான் இவரோட நம்பிக்கை. பேசல.